கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1962 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 31 அதிகாரம் 29வது வசனம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் செய்த பாவங்கள், முற்பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு தீங்கு விளைவித்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று. எனவே அப்படிப்பட்ட நாட்களை கர்த்தர் நமக்கு தருவதில்லை. வேறு ஒரு பரிசுத்தமான நாட்களை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நாம் எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தக்கதான் தேவன் பலன் தருவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முற்பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்றால் என்ன அர்த்தம்? பிதாக்கள் செய்த பாவத்திற்கு பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அல்லது அனுபவிப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பின்னாடி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். பாவத்தை போக்குவதற்காக நம் மீது அன்பு செலுத்தினார். பாவத்தை நீக்குவதற்காக நீதியை வெளிப்படுத்தினார். பாவத்தை போக்குவதற்காக பிசாசின் கிரியைகளை அழித்தார். இப்ப ஆண்டவர் முற்பிதாக்கள் செய்த கிரியைகளை நம் மீது சுமத்துவதில்லை. எனவே நாட்கள் வரும், நீங்கள் கலங்காதிருங்கள். தகப்பனார், தாயார் அல்லது தாத்தா பாட்டி செய்த கொடுமையான காரியங்கள் நமக்கு வந்து பலித்து விடுமோ என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். புதிய புதிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு சுமந்து கொண்டார். எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. சாபங்கள் இனி உங்களுக்கு இராது. ஒரு சாபமும் உங்களை பாதிக்காது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் எங்களுக்கு வந்துவிடுமோ என்று கலங்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் உதவி செய்வார். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு துணை நிற்கும். பரிசுத்தமாய் வாழுங்கள். பாவங்கள், சாபங்களை சிலுவையிலே இயேசு சுமந்து கொண்டார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. எனவே பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பாவங்கள், சாபங்களுக்கு கண்டு அஞ்சாதிருங்கள். எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். பரிசுத்தராய் தேடுங்கள். பரிசுத்தமாய் வாழுங்கள். பரிசுத்தரையே தேடுங்கள். பரிசுத்தரையே தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.